அவர்களுடைய மகனுமான தீர்வுடைய செல்வி சதீமா பாடல் ஆரிமா ஆகியார் மனப்பெருக்கும் ஜனாப் கே காஜா சுலைமான் அவர்களுடைய உதவி முதல்வர் முகமது தாரிக் பேர் சுல்தான் அலாவுதீன் சுல்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களே, உலமாக்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மளை புனிதமான மஜ்லிஸில் அமர செய்திருக்கின்றார். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. தாரிக் அப்படின்னா நட்சத்திரம் என்று பொருள். ஷமீமா அப்படின்னா நறுமணமிக்க மலர் என்று பொருள். இன்றைக்கி ஒரு ஸ்டாரு நறுமணமிக்க மலரை நுகர இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் பறக்கச் செய்வானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ ஒப்பந்தங்கள், எல்லா ஒப்பந்தங்களையும் குறிப்பிடாமல் குர்ஆனிலே நிக்காஹுடைய ஒப்பந்தத்தை மட்டும் வாஹதனமின்கும் மீசாகன் கலீலா, அந்த பெண்கள் மனமுடிக்கக்கூடிய பெண்கள் ஆண்களாகிய உங்களிடமிருந்து வலுவான ஒரு ஒப்பந்தத்தை எடுக்கின்றார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றார். என்றால் இது இறை அச்சத்திற்குண்டான ஈமானுடைய அடிப்படையில் எடுக்கப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எத்தனையோ உறவுகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றார். எல்லா உறவுகளையும் சிறப்புக்குரிய உறவு திருமண உறவு தான். ஏனென்றால் இந்த நிக்காஹுடைய உறவு என்பது சுவர்க்கத்திலிருந்து தொடங்கி மீண்டும் சுவர்க்கத்திலே நிறைவடக்கூடிய இந்த உறவு தான். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த புனிதமான உறவில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபி கைரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இப்போது கூறப்பட்ட மகனுக்கு அவளுடைய நிக்காஹை நான் கபூல் செய்தேன், ஏற்றுக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு
ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع. وقد قال النبي صلى الله عليه وسلم: النكاح من سنتي، فمن رغب عن سنتي فليس مني. وقال أيضا: تناكحوا وتبادلوا وتكاثروا، فإني أباهي بكم الأمم يوم القيامة ولو بالسقط. ونسأل الله تعالى أن يجعلنا ممن يطيعه ويطيع رسوله. واستغفر الله، إن الله غفور رحيم. بارك الله لك وبارك عليكما وجمع بينكما في الخير. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم.